செய்வோம். அன்பு மிரக்கமுள்ள பரலோக பிதாவை, மன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் உம்முடைய சுத்த கிருபை, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலை தோறும் புதிதாக இருக்கிறது. காய் ஸ்தோத்திரம். அதிகாலையிலே நீ இருட்டோடு எழுந்திருந்து ஒரு மலையின் மேலே ஏறி வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினீர். உமது அடியவர்களாகி நாங்களும் இருட்டோடு எழுந்திருந்து உங்களை நோக்கி பார்க்கிற கிருபையை எங்களுக்கு தந்தீர். காய் ஸ்தோத்திரம். உண்மை போலவே மாற நாங்கள் முயற்சிக்கிறோம். எங்களை மாற்றும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று நாங்கள் உண்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறீர் என்று துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ரஃபா, நீ சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தழும்புகளாலே நாங்கள் குணமானோம், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். என் குறைவுகளிலே கர்த்தருடைய நிறைவு விளங்கினதுக்காக ஸ்தோத்திரம். முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் மிகவும் மிகவும் சுவையாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். முந்தின வாழ்க்கை காட்டிலும் பிந்தின வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் 2 மடங்குகளை ஆசீர்வதிக்கிறீர், 5 மடங்கு ஆசீர்வதிக்கிறீர், 5 பங்கை கொடுக்கிறீர், 10 மடங்கு ஆசீர்வதிக்கிறீர், 1000 மடங்கு, 100 மடங்கு, கோடி கணக்கில் கோடியாய் நீங்கள் பெருக பண்ணுகிறீர்கள். ஸ்தோத்திரம். திறந்த வாசலுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபிக்கிற ஒரு குழுவை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தி கொடுக்க விரும்புகிறீரோ அதை கொடுத்து அவர்களை திருப்தியாய் இந்த நாள் முழுவதும் கடக்கும்படியான கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அதிகாலை உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் உன்னை என்ற பாடலை பாடு. அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். அதிகாலையில் உன் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். ஏக்கம் விருப்பமெல்லாம் உன் இதய துடிப்பாக மாற்றும்.
என் ஜீவ நாட்கெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கைகளை உயர்த்தி நிற்க பலனில்லை ஆண்டவரே, உங்கள் கண்களுமே நோக்கிறது. எங்கள் வியாதி யோபுவை போல, எங்கள் இழப்பு யோபுவை போல, கணவனை பிரிந்து மனைவி பிரிந்து, கணவன் நண்பர்கள் இல்லாம உறவுகள் இல்லாம தனிமையா இருக்கிற ஒரு சூழ்நிலை, பாடுகளுக்கு மேல பாடுகள், வேதனைகளுக்கு மேல வேதனை, உபத்திரவத்தின் மேல உபத்திரவம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை, குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து, உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவி, உங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீக்கி, உங்கள் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டுக் கொள்ளுங்க. கர்த்தர் மேய்ப்பனாக இருக்கிறார். அவரின் புல்லு இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் என் ஆத்துமாவை தேற்றி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். எங்களை நெருக்குகிற ஒவ்வொரு சமயங்களிலும் எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, தேவரீர் என்னோடு கூட இருக்கிற, சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது. எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவுகளை கர்த்தர் கொடுக்க அறிந்திருக்கிறார். இன்னைக்கு அநேக கர்ப்பங்கள் நான் பார்க்கிறேன். நிறைமாத கர்ப்பங்களாக நான் என் கற்பனைகளிலே ஆவியானவர் கொடுக்கிறதை நான் கொடுக்கிறேன். ஈசாக்கு ஜெபித்தார், ரெபேக்காளுக்கு கர்ப்பம் உண்டாயிற்று. அன்னாள் ஜெபித்தார், ஒரு குட்டி சாமுவேல் பிறந்தார். சிமியோன் சகரியா ஜெபித்தார், அவருக்கு குட்டி யோவான் பிறந்தது. சிமியோன் அந்த குழந்தையை கையில வாங்கி சொன்னான். இன்னைக்கு ஜெபிக்கிற அநேக தாய்மார்களும் தகப்பன்மார்களும் இதை நீங்க சொல்ல போறீங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் வைத்துக் கொள்ளுங்க. என் ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது, அது வரைக்கும் கர்த்தர் உங்கள் கண்களை மூட விட மாட்டார். அநேக கேன்சர், நிபா, ஜபம், சொரம், அநேக கட்டிகள்,
அநேக தோல் சரும வியாதிகள், அநேக முடக்குவாதங்கள், சளி, அநேகருக்கு பிரச்சனை மேல் பிரச்சனை, வறுமை, வேதனை, கடன், கஷ்டங்கள், தொந்தரவுகள், அனைத்திற்கும் ஒரே விடுதலை தருகிற என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஒரே சொல்யூஷன் தான், எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன், இயேசு கிறிஸ்து மாத்திரம். சகலத்தையும் செய்யவில்லை, அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவரை செய்யுங்கப்பா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும், வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், சிறுநீரகம் குணமடையட்டும், கல்லீரல் குணமடையட்டும், ஃபேட்டி லீவர் குணமடையட்டும், இருதயம், நுரையீரல், சிறுநீரகம், சைனஸ் குணமடையட்டும், மூளை குணமடையட்டும். ஆட்டிசம் நோயே இராதபடிக்கு அந்த பிள்ளைய கத்தர் பெரிய அற்புதம் கொண்டு மாற்றுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவனாய் உட்கார்ந்திருந்தான். நடத்துங்கப்பா, நடத்துங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கான ஜெபிக்கிறேன் அப்பா. நெருவழியாய் நடத்தினீர். எலியேசர, ஈசாக்குக்கு ரெபேக்கான, ஆபிரகாமுக்கு ஒரு நல்ல மருமகளை கத்தர் கொடுத்து, கானாவில ஒரு திருமணத்தில அந்த குறைவுகளை நிறைவாக்கி அந்த தம்பதிகளை ஆசீர்வதித்து, அப்படி எங்க குடும்பங்களில திருமண வைபோகம் நடக்கட்டும், பிறந்த நாள் வைபோகங்கள் நடக்கட்டும், நிச்சயதார்த்த வைபோகங்கள் நடக்கட்டும், சீமந்த நிகழ்ச்சிகள் நடக்கட்டும், ஹவுஸ் வார்மிங் நடக்கட்டும், வெளிநாட்டுக்கான பயணங்களுக்கான வீசா கிடைக்கட்டும், படிப்புக்கான வேலைக்கான எல்லா திறந்த வாசலையும் கத்த திறந்து கொடுத்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்க. இந்த முழு எபேசியரும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதுல சில வாக்குதத்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நிச்சயமாகவே நான் 6ஆம் அதிகாரம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இது எபிரேயர்ல, ஆமா, எபேசியருக்கு வரலாம். எபிரேயரிலும் சரி, எபேசியரிலும் சரி. எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கலாம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றையும், அதனுடைய கடைசி வசனம், எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக, எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர். ரைட். இன்னைக்கு முக்கியமா நாம் பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை இன்னைக்கு இதுதான் வாக்குதத்தம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மனதில் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. திரும்ப சொல்றேன், என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிறது.
வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக. இதுல 2 காரியங்கள். நம்ம வேண்டிக் கொள்கிறதும் கிடைக்கும், நினைக்கிறதும் கிடைக்கும், நினையாததும் கிடைக்கும். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன்ல. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமான காரியங்களை செய்வார். இந்த 26ல் நம்ம எதுக்காக வேண்டிக் கொண்டோம்? 26 ஸ்டார்டிங்கில் நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்காக, வேலைக்காக, ஜெயத்திற்காக, பாஸ் பண்ணணும், அதற்காக நாம் ஜெபித்திருக்கிறோம். சிலர் திருமணத்திற்காக ஜெபித்திருக்கிறாங்க, சிலர் குழந்தை பேருக்காக ஜெபித்திருப்போம், வேறு சிலர் வேறு காரணங்களுக்காக எக்ஸ்ட்ரா சரீர ஹீலிங்கு, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து, ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸ், அதாவது பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். போன வருஷம் தான் கஷ்டப்பட்டோம், இந்த வருஷம் நம்ம கஷ்டப்படக்கூடாது என்றெல்லாம் நம்ம ஜெபித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக காரியத்தை என் ஆண்டவர் செய்ய வைக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்றே நம்ம தவறுதலாக ஒரு சாப்டர் புரட்டணும். நான் அதில் மேவி போசேத் என்பவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மேவி போசேத் யோனத்தானின் மகன். யோனத்தானும் டேவிட்டும் சிறந்த நண்பர்கள். யோனத்தான் பல முறை தாவீதை தப்புவித்திருக்கிறார். அப்படி தப்புவித்த பிறகுலாம் யோனத்தான் தாவீதிடத்துல பண்ணின உடன்படிக்கை என்னன்னா, நீ நல்லா வந்துடுவ, நீ அரசனாவ, நீ அரசனான பிறகு என்னுடைய பிள்ளைகளை, என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சந்ததியும் நீங்க பார்த்துக்கணும். இதுதான் அவர்களுக்குள்ள இருந்த உடன்படிக்கை. சில நேரம் நம்ம ப்ராமிஸ் பண்ணுவோம், சில நேரங்களில் நாம் பேசுவோம், சில நேரங்களில் நான் அதை செய்கிறேன்னு சொல்லுவோம், ஆனால் அதை நம்ம மறந்துடுவோம். நம்ம ஆலயை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்போம், ஆனால் அதை மறந்துட்டுருக்கோம். சில நேரங்களில் நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு நினைப்போம், மறந்துட்டோம். சில உடன்படிக்கை நம் கடவுளோடு போடுகிறதையும் மனுஷனோடு போடுகிற உடன்படிக்கையும் கூட நம்ம மறந்து போட்டோம். ஆனால் ஞாபகத்தில் வரும் பொழுது செய்யலையே அப்படின்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சமயத்தில் தாவீது அரியணையில ஏறும் பொழுது அவன் செய்த முதல் காரியம் என்னன்னா, தன் வேலைக்காரர்களை, மந்திரிமார்களை அழைத்து, யோனத்தான் குடும்பத்தில் யாராவது இருக்கிறாங்களா, அவங்களை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சொல்றாங்க, யோனத்தான் குடும்பத்தில் மேவிபோசேத் என்கின்ற 2 காலும் நடக்க முடியாத ஒரு பிசிக்கலி சேலஞ்சு ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவனா நினைக்கிறேன். பவர் மொழிபெயர்ப்புல அது வேறு விதமா இருக்கும், திருவிவிலியத்துல வேறு விதமா இருக்கும். கால்கள் இழந்தவன், அனாதியாய் வளர்க்கப்பட்டவன், பெற்றோரால் இல்லை, வேலைக்காரியால வளர்க்கப்பட்டவன். இப்ப ரொம்ப கவலைக்கிடமா வறுமையில இருக்கிறான். உணவு கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவன் இருக்கிறான். உங்களுக்கு தெரியும், ஒரு பிசிக்கலி சேலஞ்சு, பொருளாதாரத்துல வீக்கான ஒருவன், அல்லது வறுமை கோட்டுக்குள் இருக்கிற ஒருவன், வேலை இல்லாத ஒருத்தன், திருமணம் ஆகாத ஒருத்தன், அல்லது பலராலே கைவிடப்பட்ட ஒருவனுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபுவின் நிலைமை அதுதானே. அவனுக்கு எல்லாம் போன பிறகு அவனை பார்க்க வந்தவங்க கூட தூரத்துல நின்னாங்க. ஆனா அவங்க பேச்செல்லாம் கூட ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவனை குறை சொல்வதாக இருந்தது, நியாயத்தை பேசவில்லை. அவன் மனைவி கூட அவரிடத்துல சொன்னா, நீங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடுங்க என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. அதே மாதிரி யோசேப்பு எத்தனையோ நன்மைகள் செய்தார். சிறைச்சாலையில கடைசியாக 2 பேர் அவரிடத்துல நன்மை பெற்றுக்கொண்டாங்க.
அதுல ஒருத்தனுடைய தலை உயர்த்தப்பட்டது, ஒருத்தனுடைய தலை சிறை சேதம் செய்யப்பட்டது. வசனம் சொல்லுகிறது, அவன் மறந்து போனான். நன்றி மறக்கிற ஒரு கூட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க இந்த உலகத்துல வாழுகிற பொழுது யாரும் உங்களுக்கு திரும்ப செய்வாங்க, அல்லது உங்க குறைவிலே உங்களுக்கு உதவி செய்வாங்க, உங்க வறுமையிலே உங்களுக்கு உதவி செய்வாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, உங்க முதல்ல தட்டி இல்ல இல்ல நீ வளர்ந்துருவ அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை பேசுவாங்க, என்கரேஜிங்கா பேசுவாங்க, இன்ஸ்பைரிங்கா பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. வியாதி சமயத்துல உங்களை வந்து எட்டி பார்ப்பாங்க, எதிர்பார்க்காதீங்க. இன்றைக்கு குடும்பத்திலேயே அந்த பிரச்சனை இருக்கு. அப்பாவுக்கு வியாதினா, அம்மாவுக்கு வியாதினா, பிள்ளைகளுக்கு வியாதினா, ஒருவேளை அப்பா அம்மா பிள்ளைகளை விட மாட்டாங்க. ஆனா பிள்ளைகள் அப்பா அம்மாவை விடுகிறத என் கண் கூடாக நான் பார்த்திருக்கிறேன். தெருவில் விட்டுருக்கிறாங்க. தெருவில் ஒரு தாயாரை பார்த்தானா லாஸ்ட் வீக். அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய ஏக்கங்கள் எல்லாம் ஏதாவது கிடைச்சா போதும், அவ்வளவுதான். நான் வேண்டது எனக்கு கிடைக்கணும். என்ன வேண்டது கிடைக்கணும்? எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இருப்பிடம் தந்தா போதும் ஆண்டவரே. ஒரு வேலையை கொடுங்க, அது எனக்கு போதும். இதுதான் எங்களுடைய பேசிக் நீடு. இது இருந்தா எனக்கு போதும் ஆண்டவரே. வேலை இல்லாம நான் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு வேலை கொடுங்க. இன்னைக்கு ஆவியானவர் சிலரோடு கூட பிரத்யேகமாக பேசி கொண்டிருக்கிறார். நீங்க வேண்டுதல்கள் எல்லாம் எப்படிதான் ஆவரேஜா இருக்கு. ஒரு சராசரி மனிதனுக்கு என்ன தேவையோ அப்படிதான் இருக்கு. இந்த மேபி இப்போ சேர்த்து சுத்தமா புறக்கணிக்கப்பட்டவன். எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியல, சரியா ஞாபகம் இல்லை. ஆனா ஒரு நாள் வந்த பொழுது அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாய், நம்பிக்கை இழந்தவனாய், அவ்வளவுதான் என் வாழ்க்கை இந்த குடிசையிலேயே, இந்த வாழ்க்கை இந்த கால் வயிறு கஞ்சியோட, இந்த வாழ்க்கை யாராவது எதிர்பார்த்து உதவி செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நேரத்துல அன்எக்ஸ்பெக்டடா சர்ப்ரைஸா ஒரு காரியம் நடக்குது. அது என்ன காரியம் தெரியும்? கர்த்தர் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார், தாவீது. அந்த தாவீதின் வாயில ஒரு காரியம் வருகிறது. ஏதோ அவங்க அப்பாவுக்கு போடப்பட்ட உடன்படிக்கை. நாம் எல்லாம் ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே இப்பொழுது ஆசீர்வாதமா இருக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் கோடா கோடியாய் பெருகிற கிருபை, 100 மடங்கு ஆசீர்வாதம், 50 மடங்கு ஆசீர்வாதம், 10 மடங்கு ஆசீர்வாதம், 5 மடங்கு ஆசீர்வாதம். இப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவனுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. அவன் வீட்டுக்கு போயிருப்பாங்க சேவகர்கள், ஏன் மினிஸ்டர்ஸே போயிருப்பாங்க, மந்திரிமார்கள் போயிருப்பாங்க. மந்திரிமார்கள் போயிட்டு உங்களை ராஜா அழைக்கிறார். ஐயோ, அவனுக்கு என்னன்னே புரியாது, எதுக்கு கூப்பிடுறாங்க ஒன்றும் தெரியல. ராஜா, தாவீது ராஜா அழைக்கிறார். என்ன செய்ய போறாங்களோ, அவரு சவுலினுடைய பேர பிள்ளையாச்சே, என்னையும் கொன்றுவாரோ ராஜா. அது ஒரு மரண பயம் வேற. அவன் அழைத்து வந்த பிறகு அவனோடு கூட விஷயம் பண்ணின ஒரு பொருத்தனை உடன்படிக்கை என்னன்னா, ஒரு நியமம் என்னன்னா, ஒரு சத்தியம் என்னன்னா, இதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். நான் உயிரோடு இருந்து சாப்பிடுகிற வரையும், சாகிற வரைக்கும் ஏன் டேபிள்ல அவன் உட்கார்ந்து சாப்பிடுவான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அன்எக்ஸ்பெக்டட், கேளாத ஒரு ஆன்சர். கேட்கவே இல்லை. யோசிச்சு பாருங்க. அவன் நிலைமையில ஒரு காலு விலங்கலை என்பதை மாத்திரம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம நிலைமை இப்படி இருந்து ஒரு 26 ஜானுக்குள்ளர அல்லது ஃபெப்ருக்குள்ளர அல்லது ஒரு 3 months இடைவெளியில ஆண்டவர் எப்பொழுதுமே இந்த 3 நாள் சொல்லுவார், அல்லது 7 நாள் சொல்லுவார், அல்லது 3 மாசம் சொல்லுவார், அல்லது முழுசா சொல்ல போனா 50 நாட்கள் சொல்லுவார். இன்னும் அழகா சொன்னா 40 நாட்கள் சொல்வார். இதெல்லாம் ஜோஷியம் இல்லை, ஆண்டவர் செய்த அற்புதங்களின் நாட்கள் இது. 3 days, 1 day, அடுத்த நிமிஷம், அதுதான் இமீடியட்லி அப்படின்னு ஒரு அடுத்த செகண்டு நடக்கும், அல்லது 3 நாளுக்குள்ள நடக்கும், அல்லது 1 வாரத்துக்குள்ள நடக்கும், அல்லது 40 நாளுக்குள் நடக்கும்,
அல்லது 3 மாதத்துக்குள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? உன்னை அங்கிருந்து கூட்டிக் கொண்டு வந்து அந்த சோசியல் ஸ்டேட்டஸ்லேருந்து கூட்டிக் கொண்டு வந்து அந்த பொருளாதார சூழ்நிலையிலிருந்து அந்த வறுமையிலிருந்து உன்னை கூட்டிக் கொண்டு வந்து அந்த வேலை இல்லாத இடத்திலிருந்து உன்னை கூட்டிக் கொண்டு வந்து குழந்தை இல்லாத இடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து திருமணமாகாத இடத்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்து அருவறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட நிலையிலிருந்து உன்னை கூட்டிக் கொண்டு வந்து எங்க உட்கார வைப்பாருன்னா ராஜாவின் டேபிள்ல எது வரைக்கும்னா மேபி போசேத் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும். அதுதான் நான் ஃபீல் பண்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அவனை தொடரும். பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. அவனை அழைச்சிட்டு வந்து குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு வீல் சேரை கொடுத்து, அழுது அந்த காலத்துல வீல் சேர் இருந்ததா தெரியாது, அவனை குதிரையில உட்கார வைத்து அவனை கூட்டி கொண்டு வந்து அவனை சுமந்து வந்து கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல கர்த்தர் அவனை சுமந்து வந்து எங்க உட்கார வச்சா தெரியுமா? ராஜாவின் அரண்மனையில ராஜா அமருகிற, ராஜா சாப்பிடுகிற அந்த டேபிள்ல அவனுக்கு இடம், தங்குறதுக்கு இடம், அவன் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வு, அவன் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை பார்க்கிறதுக்கு. மறந்துடாதே, அன்எக்ஸ்பெக்டட் பிளெஸிங்ஸ் நிச்சயம் வரும், நிச்சயம் வரும். மேத்யூ 25ல ஒரு 3வது ஓமை நம்ம பார்க்கலாம். நிறைய தடவை இதை கேட்டிருக்கிறோம். இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆண்டவர் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறாரு? 2 ஆடுகள், வெள்ளாடு, செம்மறியாடு. வெள்ளாட்டை இடது பக்கமும் செம்மறியாட்டை வலது பக்கமும் அவர் வைக்கிறார். கவனிங்க, அவர் அங்க வைச்சிட்டு கவனிங்க இந்த வசனம். செம்மறியாடு தன் வலது பக்கத்திலும் வெள்ளாடு தன் இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அப்பொழுது நீதிமான் பிரதியுத்தரமாக 37 வசனம், ஆண்டவரே, நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டோம், உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்போது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு வஸ்திரம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராக கண்டு காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்துல வந்தோம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, அன்எக்ஸ்பெக்டடா சில காரியங்கள் நாம் செய்கிறோம்ல, அது ஆண்டவர் பார்வையில அன்எக்ஸ்பெக்டடா அவருடைய ஊழியத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் எதிர்பார்க்காம செய்கிறோம். சிலர் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எதிர்பார்ப்பாங்க. சிலர் கொடுப்பாங்க, அதற்காக அவங்க எதையும் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. சிலர் கொடுத்துட்டு சொல்லி காட்டிக்கொண்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் தான், காணிக்கையாகட்டும், ஊழியத்துக்காகட்டும், அல்லது ஏழைகளுக்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க. இவங்க பாருங்க, இவங்க இதுதான் செய்ய போறேன், இதுதான் என்னுடைய சேவை, இதுதான் என்னுடைய செயல்பாடுகள், நான் இதை தான் செய்ய போறேன் அப்படின்னா, இது ஆண்டவருக்கு தான் செய்ய போறேன், இது கடவுளுக்கு தான் போகும், இது பரிசுத்த ஆவியானவருக்கு தான் போகும், இந்த செயல்பாடுகள் எல்லாம், நான் செய்ய போகிற இந்த காரியங்கள் எல்லாம் இது இது
எனக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கும் என்று ஒரு எண்ணத்துல அவங்க கொடுக்கவே இல்லை. தெரியுமானவர்களே, நம்மில் அநேகர் அதை செய்யறதில்லை. ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? அவங்க எதிர்பாராத ஒரு முடிவு. உலகம் தோற்றும் முதலாம். அதுதான் எபேசியர்ல பார்த்தோம்ல, நீங்க எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இவங்க எண்ணவும் இல்லை, வேண்டவும் இல்லை, இவங்க காரியம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அதை கர்த்தர் கணக்குல வைத்து அவளுக்கு திரும்ப கொடுத்தார். நான் சொல்லுவேன், இது பரலோகத்துல கொடுக்கிறதல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே கொடுப்பார். 26ல இது வரைக்கும் நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ, யாருக்கெல்லாம் கொடுத்தீங்களோ, எந்தெந்த ஊழியத்தை தாங்கினீங்களோ, அதற்கெல்லாம் திரும்ப கொடுக்கிற ஒரு ஆண்டு இது. நீங்க அறுக்கிற ஆண்டு. எப்பயோ விதைச்சீங்க, எதுக்காக விதைச்சீங்கன்னு எனக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. வலது கை கொடுத்தது இடது கைக்கு கூட தெரியாது. பிரியமானது, என் ஊழியத்து நம்முடைய ஊழியத்துக்கு மாணிக்கம், நம்முடைய ஊழியத்திற்கு நீங்க அநேக சப்போர்ட் பண்ணீங்க. நான் பர்சனலா சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், கொடுத்துருக்குறாங்க. இதோ வெளிப்படையா நான் கேட்டிருக்கிறேன், நீங்க உதவி செய்யுங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யலாம், இந்த ஊழியத்தை இன்னும் பெருசாக்கலாம். இதெல்லாம் நீங்க செய்கிற எதிர்பாராத ஒரு ஈகை, என்ன சொல்றது, ஆஃபரிங்ஸ் கொடுக்கிற அந்த மனசு இருக்குல்ல, அதுதான் உங்களை வலது பக்கத்துல நிற்க வைக்கும். ஆண்டவர் இம்மையில சொல்றார், கர்த்தரால் ஆசீர்வதி, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவிட உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்ட, உலகம் தோன்றும் முன்பே ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற என்னுடைய சந்தோஷத்துல நீங்க பிரவேசிங்க. வேற ஒரு வருஷம் என்னுடைய சந்தோஷத்துல, என்னுடைய சமாதானத்துல, என்னுடைய சுகத்துல, என்னுடைய ஆரோக்கியத்துல, என்னுடைய நீடிய வாழ்வில, என்னுடைய இன்பத்தில, என்னுடைய ஐஸ்வர்யத்தில, என்னுடைய சம்பத்துகளில நீங்க பங்கு பெறுங்க. யார் எல்லாம் பணக்காராகிறாங்க, எப்படி ஆகிறாங்கன்னா, கொடுக்க கொடுக்க கொடுக்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மேலான அன்எக்ஸ்பெக்டட் காரியங்களை 26 ஆண்டவர் செய்யப்படும். அது மேபி இப்போ சேர்த்துக்கிருந்து இந்த வலதுபுறம் நின்றிருந்த செம்மறி ஆடுகளுக்கு இருந்து நமக்கும் கற்றுக் கொடுப்பார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து தொடர்ந்து நடத்தி வருகிறேன். இந்த ஊழியத்துக்காக கொடுத்தவரை நான் நினைத்து பார்க்கிறேன், கொடுக்க விரும்புகிறேன்னு நினைத்து பார்க்கிறேன். 5 அப்பம் 2 மீன் கொடுக்க விரும்புகிறவங்க நிச்சயம் கொடுக்கட்டும். அவளோடு கூட பேசுங்க. ஆனால் மீதி எடுக்க போவது நானும் இல்லை, அவர்கள் 15 கூடைகள் மீதி எடுக்க போகிறாங்க. இந்த வருஷம் ஓவர்ஃப்ளோயிங் அண்ட் மீதம் எடுக்கிற ஆண்டாக மாறப்போகிறதுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு நாளும் தனக்கு தெரியாமல் இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று கூட தெரியாமல் அநேகருக்கு ஷேர் பண்ணி கொண்டு இதை போய் கேளுங்க என்று சொல்லி இந்த ஊழியத்தை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது அவங்க கருணையும் கரம் வைக்கப்படட்டும். அவங்க வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை போல கர்த்தர் இம்மையிலையும் மறுமையிலும் பெரிய ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, அற்புதத்தை, அடையாளத்தை செய்யுங்க ஆண்டவரே. நிச்சயமாகவே இது உலகமெங்கும் புறப்பட்டு போக வேண்டும். அது மாத்திரமல்ல, இது பெரிய சேட்டலைட் ஊழியமாக கர்த்தர் மாற்றணும். அதற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் அற்புதம் வேண்டி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், வயிற்று உபாதை, வயிற்று வீங்குதல், இவளை போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பாருங்க, குணமாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்று சதாக்கள் நிலைத்திருக்கிறார். ஆமென். God bless.